பீகாரில் 8 கோடி வாக்காளர்களை 20 நாளில் போய் பார்த்து அதில் 65 லட்சம் பேரை நீங்கள் வாக்கு போடவே லாயக்கிலேன்னு தூக்கி வெளியே போட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்லேருந்து. என்னங்க அது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர சீர்திருத்தம். வீடு வீடாக வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு சீர்திருத்தம் 2002 உங்கள் உறவினர்னு யார் பேர் கொடுத்தீங்க, அவங்களுடைய விவரம் என்னங்கிற எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் நீங்கள் அந்த தேர்தல் ஆணையம் அந்த மாநிலத்துக்கு யாரோ மாவட்டத்துக்கு யாரோ நம்ம ஊருக்கு யாரோ உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்தாத்தேன் நீங்கள் ஓட்டர் ரெடியில் இருப்பீங்க. இல்லைனா ஓட்டு போடவே லாயக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணைய தலைவராக இருக்கிற அர்ச்சனா பட்நாயக் இதை சொல்கிறாங்க. இது என்னங்க அட்டூழியமாக இருக்குது? தமிழ்நாட்டில் 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 30 நாளில் எப்படி நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போவீங்க, நாங்கள் எப்படி சப்மிட் பண்ணுறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாலியாக சொல்கிறாங்க. இதை பற்றின எந்த கவலையும் நம்ம ஊரில் யாருக்குமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் 22 ஓட்டை 10 பூத்தில் போய் ஒரே ஒரு அம்மா போட்டிருக்கு. அந்த அம்மா எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டால் பிரேசில் நாட்டு அலை. அந்த அம்மா நம்ம இந்தியாவை பார்த்து கேவலமாக வச்சிருக்குது. அது பரவாயில்ல, அவெஞ்சர்ஸில் வருவார் தானோஸ், 5 கல் வச்சு உலகத்தை அழிப்பார், அவர் எந்த ஊர் வரைக்கும் எப்போயா தெளிவிட்டுறீங்களா? நம்ம இந்தியாக்காரங்க, எனக்கே ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்துக்கு தான் தெரியும். இப்படி பல அயோக்கியத்தனங்களை தேர்தல் ஆணையம் செய்தாலும் கூட சாரை பற்றி எல்லாரும் தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. இந்த சாரை பற்றியே தெரிஞ்சுக்கிறோம். இந்த சாரை தெரியலன்னு வைங்களேன், இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதியற்றவர்னு நம்மளுக்கு வெளியே போட்டுருவாங்க. படித்த நம்ம செஞ்சுருவோம். தமிழ்நாட்டில் கூலி வேலைக்கு போகிறவன், படிப்பறிவு இல்லாதவன், வெட்டு வேலைக்கு போகிறவன் என்ன செய்வேன்? 2002 தன்னோட புருஷன் பேரை கொடுத்த ஒரு அம்மா, அந்த புருஷன் செத்ததுக்கப்புறம் சொத்து இருந்தால் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். 23 வருஷத்தில் டெத் சர்டிஃபிகேட் வாங்காத ஒரு அம்மா எப்படி தன்னால் கொண்டே கொடுத்து ஓட்டர் ஐடியில் அது பேரை சேர்க்கும்? இப்படி கேட்க வேண்டிய கேள்விகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது. என் அன்புக்குரிய தமிழக இளைஞர்களே, இதை எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் இதை பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும்.